நண்பர்கள் அனைவருக்கும் காலை மாலை மதிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் நண்பன் அருண். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிங்கப்பூருக்கு வந்துட்டு போகிறவங்க வந்துட்டு அவங்களோட சம்பளம் வந்து உயர்வுக்காக என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். எல்லாருக்குமே தெரியும் சம்பளம் உயர்வு, அதாவது சம்பளம் சேலரி இன்க்ரிமெண்ட் வேணும் அப்படின்னா மோஸ்ட்லி வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நீங்கள் வந்து ஏதாவது கோர்ஸ் பண்ணால் தான் வந்துட்டு உங்களுக்கு சம்பள உயர்வு கிடைக்கும். அதில் வந்துட்டு இந்த 2025ல் எந்தெந்த கோர்ஸ்லாம் பெஸ்ட்டான கோர்ஸு இதெல்லாம் பண்ணுனீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு சேலரி இன்க்ரிமெண்ட் கிடைக்கும், நிறைய வேகன்சியுமே இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில கோர்ஸை தான் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். ஸோ அந்த கோர்ஸை பற்றி நான் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். அதே மாதிரி அந்த கோர்ஸை வந்து எந்தெந்த அகாடமியில் வந்து உங்களால் படிக்க முடியும் அப்படிங்கிற டீட்டெயிலே நான் சொல்லிடுறேன். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்துட்டு யாராவது சிங்கப்பூரில் இருக்கவங்களுக்கு நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். சிங்கப்பூரில் இருக்கவங்க பார்த்தீங்க அப்படின்னா இந்த அகாடமிலாம் போயிட்டு இந்த கோர்ஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த கோர்ஸை நீங்கள் முடிச்சு சர்டிஃபிகேட் வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஒன்று உங்கள் கம்பெனிலே வந்து அந்த கோர்ஸ் சம்மந்தமாக வந்து ஆள் தேவைப்படுது அப்படின்னா உங்களை வந்து அதை ஹையர் பண்ணிடுவாங்க, சேலரி இன்க்ரிமெண்ட் கொடுத்துருவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அங்கே முடிச்சுட்டு நீங்கள் வருவீங்க பார்த்தீங்களா, வந்ததுக்கு அப்புறமேட்டு திருப்பி வேறு கம்பெனிக்கு போயில நீங்கள் ஜென்ரல் ஒர்க்கராகவே போகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் வந்து இந்த கோர்ஸை வச்சு நீங்கள் போக முடியும். அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் போகையிலே வந்து உங்களுக்கு சம்பளம் அதிகமாகவும் கிடைக்கும். ஸோ வந்து ஒரு போஸ்டிங்லேயும் உங்களால் போயிட முடியும். ஓகேங்களா, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சிங்கப்பூருக்குள்ள நுழையில நீங்கள் ஜென்ரல் ஒர்க்கராக இருக்கிறீங்க அப்படின்னா அது உங்களோட தப்பு கிடையாது. ஆனால் சிங்கப்பூர்லேருந்து பல வருஷங்கள் இருந்துட்டு நீங்கள் வெளியில் வர்றப்பையும் நீங்கள் ஜென்ரல் ஒர்க்கராகவே நீங்கள் வெளியில் வர்றீங்க அப்படின்னா அது உங்களோட தப்பு மட்டும்தான். அதனால் தயவு செய்து டைம் கிடைக்கிறப்ப உங்களோட டைமை வேஸ்ட் பண்ணாமல் ஏதாவது கோர்ஸ் முடிச்சு வச்சுக்கிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு சம்பள உயர்வு கிடைக்கும். சீக்கிரமாகவே நீங்கள் வந்து சிங்கப்பூர்லேருந்து உங்கள் ஃபேமிலியோடு வந்து செட்டில் ஆக முடியும். இந்த மாதிரி பல நல்ல விஷயங்கள் இருக்குது. அதனால் வேஸ்ட் பண்ணாதீங்க. அதே மாதிரி நிறையா கோர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் வந்து நீங்கள் பெரிய லெவலில் படிக்கலை அப்படின்னாலுமே வந்துட்டு நீங்கள் அங்கே வந்து உங்களால் அந்த கோர்ஸ் எல்லாம் பண்ண முடியும். இங்கே வந்து இவ்வளோ படிச்சிருக்கணுமா அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. உங்களுக்கு திறமை மட்டும் இருந்தாலே போதும் இந்த கோர்ஸ் எல்லாம் பண்ண முடியும். ஓகேங்களா, எனக்கு தெரிஞ்ச நிறையா பேர் இந்தியாவில் பெரிய லெவலில் படிக்காமல் சிங்கப்பூரில் வந்துட்டு பெரிய லெவலில் எஸ்பாஸ் இபாஸில் அங்கே போய் கோர்ஸை முடித்து பெரிய லெவலில் இருக்கிறாங்க. ஓகேங்களா, இவ்வளோ ஏன் நீங்கள் வந்து ஒரு சில கோர்ஸ்லாம் கரெக்டாக நீங்கள் பண்ணுனீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஒரு ஜென்ரல் ஒர்க்கராக ஒர்க் பர்மிட்டில், பிசிஎம் பர்மிட்டில், சிபிஆட் பர்மிட்டில் போனால் கூட உங்களால் எஸ்பாஸ் இபாஸ் அளவுக்கு உயர முடியும். அந்த அளவுக்கு கோர்ஸ்லாம் நிறையா இருக்குது. அதெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி விரட்டி படிங்க. கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணுனீங்க அப்படிங்கிற பட்சத்தில் லைஃப்பில் நீங்கள் வந்து ஒரு நல்ல பொசிஷனுக்கு போக முடியும். ஓகேங்களா, சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு அதர் கண்ட்ரியை கம்பேர் பண்ணுறப்ப சிங்கப்பூர் வந்து நம்ம சம்பள உயர்வுக்காக இருக்கட்டும், அங்கே வாழ்கிறதுக்கு ஏற்றதாக இருக்கட்டும், எல்லாமே பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்குமே தவிர மற்றபடி ஒன் ஆஃப் த பெஸ்ட் கண்ட்ரி, சேஃப்டிக்காக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே பெஸ்ட் கண்ட்ரினா சிங்கப்பூர் சொல்லலாம். அந்த கண்ட்ரிலே உங்களுக்கு நிரந்தரமான ஒரு வேலை வாய்ப்போ இல்லை ஒரு ஹை லெவலுக்கு நீங்கள் போகிறதோ வந்து மிகப்பெரிய விஷயம்தான். ஓகேங்களா, இப்போ ஒன்றுமே இல்லை, உங்களோட சூப்பர்வைசராக இருக்கட்டும், உங்களுக்கு மேலதிகாரிகளாக இருக்கட்டும், அவங்களாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காலத்தில் ஜென்ரல் ஒர்க்கராக தான் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறமேட்டு தான் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பொசிஷனுக்கு வந்து போயிருப்பாங்க. அது மாதிரி உங்களாலையும் போக முடியும். அதுக்கு உண்டான கோர்ஸ் லிஸ்ட் எல்லாத்தையும் சொல்லிடுறேன். ஓகேங்களா, இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சுக்கணும்னுச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ என்னென்ன கோர்ஸ் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். இந்த கோர்ஸில் வந்துட்டு நீங்கள் இந்த ஃபீல்டில் வந்து உங்களுக்கு அனுபவம் இருந்தாலோ இல்லை இந்த ஃபீல்டில் வந்து நீங்கள் அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னாலோ இந்த கோர்ஸ் எல்லாம் முடிச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இல்லை இந்த ஃபீல்டில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் முடிச்சிடலாம். ஓகேங்களா, நான் அந்த லிஸ்ட்டு அப்படியே நான் சொல்கிறேன். இதில் வந்துட்டு ஒரு சில ஜாபுகளோட முக்கியத்துவத்தையும் நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே பார்த்தீங்க அப்படின்னா ப்ளம்பிங் அண்ட் பைப் ஒர்க்கு, இந்த இதெல்லாம் வந்து நீங்கள் ப்ளம்பிங் ஒர்க்கோ இல்லை பைப் ஒர்க்கோ கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த லைனில் இருக்க கம்பெனிலலாம் நல்ல சேலரி கிடைக்கும். ஓகேங்களா, அடுத்தது ஜாயினரி ஒர்க்கு, அடுத்தது கேஸ் பைப் ஃபிட்டிங்கு. சிங்கப்பூரை பொறுத்தவரைக்கும் பைப் ஃபிட்டிங்கு, பைப் இன்ஸ்டாலேஷனு இந்த ஃபீல்டுக்கெலாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மெரின் ஃபீல்டில் நல்ல வேகன்சி இருக்குது. ஐயோ, மெரின் ஃபீல்டுனா ஜிபிஆட் பர்மிட்டான்னு நினச்சிடாதீங்க. அதிலே இந்த கோர்ஸ் எல்லாம் முடிச்சு போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஒர்க் பர்மிட்டு எஸ்பாஸில் இருக்கவங்களோட சம்பளம் அதிகமாக கிடைக்கிறதுக்குலாம் வாய்ப்பு இருக்குது. ஆனால் எடுத்தோன்னே கிடைக்காது, கண்டிப்பாக அதில் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். அடுத்தது எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரிக்கல் ஒர்க் அப்படின்னா நம்ம இங்கே வந்து நீங்கள் ஒரு எலக்ட்ரிக்கல் கம்பெனியில் வேலை பார்க்குறீங்க அப்படின்னு வச்சுங்களேன், அங்கே முடிச்ச அந்த சர்டிஃபிகேட் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து உங்களுக்கு சேலரி இன்க்ரிமெண்ட்டு இன்னும் டீட்டெயிலாக அங்கே சிங்கப்பூரில் எலக்ட்ரிக்கல் ஒர்க்கை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி இருக்கலாம். சில பேர்லாம் இங்கே வந்துட்டு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரோ இல்லை டிப்ளமோ எலக்ட்ரிக்கலோ ஏதாவது ஒன்று படிச்சிருப்பீங்க, அங்கே போயிட்டு ஏதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டு அந்த மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்க இந்த கோர்ஸை முடிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கடுத்தது நீங்கள் போகையில் எலக்ட்ரிக்கல் ஃபீல்ட்லேயே போகலாம். இந்த சர்டிஃபிகேட்டை வச்சு நீங்கள் போகிறப்ப கண்டிப்பாக ஒரு நார்மலான எலக்ட்ரிக்கல் ஒர்க்கருக்கோ இல்லை நார்மலான எம்ப்ளாயருக்கு $18 $20 சம்பளம் கொடுக்குறான்னு சொல்லி உங்களுக்கு 22 24 அந்த மாதிரி சேலரி அதிகமாக கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஓகேங்களா, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு கேஸ் பைப் ஃபிட்டிங்கு, ஃபயர் ப்ரொடக்ஷன் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்துட்டு அதாவது இந்தியாவில் நிறைய பேர் இந்த ஃபயர் சம்மந்தமாக படிச்சிருப்பீங்க. இங்கே இருக்க சர்டிஃபிகேட்லாம் அங்கே வந்து செல்லுபடி ஆகாது. அதே இது நீங்கள் அங்கே போயிட்டு நீங்கள் இந்த ஃபயர் ப்ரொடக்ஷன் ஒர்க்லாம் நீங்கள் கோர்ஸ் முடிச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்குன்னே நிறைய கம்பெனிஸ்லாம் இருக்குது. அதில் நீங்கள் போனீங்க அப்படின்னா நல்ல சேலரி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா, அடுத்தது ஒர்க் பிளேஸ் சேஃப்டி அண்ட் ஹெல்த்து.
சேஃப்டி சூப்பர்வைசர் சொல்லுவோம்ல அந்த கோர்ஸு. ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சேஃப்டி சூப்பர்வைசர் நிறையா பேர் முடிச்சு வச்சுருக்கிறாங்க. அதனால் அந்த கோர்ஸ் யாரை பார்த்தாலும் சேஃப்டி சூப்பர்வைசர் முடிச்சு வச்சுருக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப அந்த கோர்ஸுக்கு அந்த அளவுக்கு மரியாதை இப்போ இருக்கா, மதிப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கொஸ்டின் மார்க் தான். உங்களுக்கு தெரிஞ்சே உங்களை சுற்றி எத்தனை பேர் சேஃப்டி சூப்பர்வைசர் முடிச்சு வச்சுருக்காங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா டோர் அண்ட் விண்டோஸ் இன்ஸ்டாலேஷன் ஒர்க்கு. இந்த ஒர்க்குக்கும் நல்ல வேல்யூ இருக்குது. கன்ஸ்ட்ரக்ஷன் பிளான்ட் ஆப்ரேஷன் அப்படின்ற கோர்ஸு. அடுத்தது ஏர் கண்டிஷன் டக்டிங் ஒர்க்கு. ஏர்கோன் டக்டிங் ஒர்க்கு பார்த்தீங்கன்னா இந்த வேலை கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் வேலையை கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா சேலரி நல்ல சேலரியாக கிடைக்கும். ஏர்கோன் ஃபீல்டில் நல்ல வேகன்சி சிங்கப்பூரில் இருக்குது. உங்களுக்கு தெரியும் சிங்கப்பூரில் ஏசி இல்லாத இடமே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ அதனால் ஏர்கோன் டக்டிங்கு, ஏர்கோன் சம்மந்தமான ஒர்க்குக்கு நல்ல வேல்யூ இருக்குது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு லிஃப்டிங் சூப்பர்வைசரு. அடுத்தது ரிகர் சிக்னல் மேனு. லிஃப்டிங் சூப்பர்வைசர் நீங்கள் ரிகர் சிக்னல் மேன் முடித்தா தான் லிஃப்டிங் சூப்பர்வைசர் முடிக்க முடியும். ஸோ ஒரு லிஃப்டிங் சூப்பர்வைசருக்கும் நல்ல சேலரி கிடைக்கும், ரிகர் சிக்னல் மேனுக்கும் நல்ல சேலரி கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ நீங்கள் இந்த ரிகர் சிக்னல் மேன் லிஃப்டிங் சூப்பர்வைசர்லாம் முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்கள் கம்பெனியில் வேகன்சி கண்டிப்பாக இருக்கும். ரிகர் சிக்னல் மேன்லாம் நிறைய பேர் தேவைப்படுவாங்க, லிஃப்டிங் சூப்பர்வைசரும் நிறைய பேர் தேவைப்படுவாங்க ஒரு கம்பெனிக்கு. அப்படி இருக்கிறப்ப அதெல்லாம் அந்த கோர்ஸ்லாம் முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து $25 மேலேயே வந்து சேலரி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக உங்களுக்கு சம்பளம் அதிகமாகும். ஓகேங்களா? பார்த்தீங்க அப்படின்னா இன்ஜினியர் லெவல் கோர்சஸ் வந்து நிறையா இருக்குது. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்வே இன்ஜினியர், சேஃப்டி கோஆர்டினேட்டரு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு டிப்ளமோவில் எலக்ட்ரிக்கல் இருக்குது. டிப்ளமோ எலக்ட்ரிக்கல் பண்ணலாம். இதெல்லாம் பண்ணிங்க அப்படின்னா இன்னுமே வேல்யூ அதிகமாக இருக்கும். அடுத்தது எக்ஸலேட்டர் ஆப்ரேட்டர்னா இப்போ நிறைய பேர் வந்துட்டு நம்ம இந்தியாவில் வந்துட்டு ஜேசிபி ஆப்ரேட்டர்னு சொல்லுவாங்களா, அதே மாதிரி இப்போ அதை வந்து நம்ம சிங்கப்பூரில் வந்துட்டு எக்ஸலேட்டர் ஆப்ரேட்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அந்த ஆப்ரேட்டர் கோர்ஸ்லாம் முடிச்சிங்க அப்படின்னா செம்ம வேல்யூ இருக்குது. இந்த எல்லா கோர்ஸுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்டான ப்ரைஸ் வரும். அதாவது நீங்கள் கட்ட வேண்டிய அமௌண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எல்லா கோர்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு பார்ட் டைம்லேயும் இருக்குது, ஃபுல் டைம்லேயும் இருக்குது, சண்டே மட்டும் போகிற மாதிரியும் இருக்குது. இந்த மாதிரி வந்துட்டு நிறையா டைப்ஸ் இருக்குது. நீங்கள் ஈவினிங் கிளாஸ் போகலாம், நைட் கிளாஸ் போகலாம், சண்டே மட்டும் போகிற மாதிரி இருக்குது, ரெகுலராக 1 வீக்கில் போய் முடிக்கிற மாதிரி இருக்குது. இந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு நேராக அந்த இன்ஸ்டியூட்டுக்கு போங்க. இன்ஸ்டியூட்டில் போய்ட்டு இந்த கோர்ஸ் இருக்கான்னு கேளுங்க. அப்படி இருக்குது அப்படின்னாங்கன்னா அதுக்கு எவ்வளோ ஃபீஸ்ன்னு கேட்டுட்டு இதுக்கு வந்து டைமிங் எப்படி, இந்த டைமிங் வந்துட்டு உங்களோட ஒர்க்கை வந்து பாதிக்கக்கூடாது. ஓகேங்களா? ஸோ வந்து அந்த மாதிரி டைமிங் உங்களுக்கு அமையுது அப்படிங்கிற பட்சத்தில் முடிச்சிருங்க. அதே மாதிரி இப்போ வந்து ஜனவரியில் வந்துட்டு சைனீஸ் நியூ இயர் வரும். அதுக்கு வந்துட்டு நிறைய பேர் அந்த சைனீஸ் நியூ இயருக்கு லாங் லீவ் வந்து நிறையா கம்பெனி கொடுப்பாங்க. அந்த லாங் லீவை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு இப்போயே நிறைய பேர் வந்து சைனீஸ் நியூ இயர் டைமில் வந்துட்டு ஏதாவது கோர்ஸ் பண்ணலாங்கிறதுக்காக புக் பண்ணி வச்சுருவாங்க. நீங்களும் வந்து இந்த மாதிரி கோர்ஸ் பண்ணலான்னு இப்போயே போய் புக் பண்ணி வச்சிங்கன்னா தான் அதில் அந்த சைனீஸ் நியூ இயர் லீவில் உங்களுக்கு ஸ்லாட் கிடைக்கும், இல்லைனா கிடைக்காது. அதனால் இமீடியட்டாக போயிட்டு இதில் ஏதாவது ஒரு கோர்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இது எந்தெந்த இன்ஸ்டியூட்டில் வந்துட்டு நீங்கள் படிக்கலாம் அப்படின்னா சிங்கப்பூர் ஃபுல்லாக நிறைய இன்ஸ்டியூட் இருக்குது. அது எல்லாமே மோஸ்ட்லி வந்து பிசிஏ அப்ரூவல் இருக்கா அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ அந்த மாதிரி இன்ஸ்டியூட்லாம் ஒரு சில இன்ஸ்டியூட் இருக்குது, அதை நான் சொல்கிறேன். ரொம்ப பெரிய இன்ஸ்டியூட்லாம் நான் சொல்கிறேன். இதை நீங்கள் கூகுளில் போட்டிங்க அப்படின்னாவே உங்களோட அட்ரஸ், ஃபோன் நம்பர் எல்லாமே வந்துடும். நீங்கள் அதுக்கு ஃபோன் பண்ணி கூட கேட்டுக்கலாம். ஓகே, நான் சொல்கிறது இல்லாமல் இன்னும் நிறையா இன்ஸ்டியூட் இருக்குது. அதுவும் உங்கள் ஃப்ரெண்டு யாராவது சொன்னாங்க, ரெஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா அதையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஓகேங்களா? ஃபவுண்டா குளோபல் அப்படின்ற ஒரு இன்ஸ்டியூட் இருக்குது. அடுத்தது வந்து ஸ்கேல் அகாடமி. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா எவர் சேஃபு. இந்த ஃபயர் ப்ரொடக்ஷனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா டிலாக் ஃபயர் ப்ரொடக்ஷன் அப்படின்ற ஒரு இன்ஸ்டியூட் இருக்குது. இந்த எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த எல்லா இன்ஸ்டியூட்லேயுமே வந்துட்டு நீங்கள் போய் கோர்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இது எல்லாமே பிசிஏ அப்ரூவல்டு இன்ஸ்டியூட் தான். ஸோ நீங்கள் பயப்படவே தேவையில்ல, தைரியமாக போய் கோர்ஸ் பண்ணலாம். இன்னும் வந்து வேறு ஏதாவது கோர்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலோ, இல்லை இந்த கோர்ஸுக்கெலாம் எவ்வளோ அமௌண்ட் ஆகும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலோ கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் அதுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். அதாவது என்னென்ன கோர்ஸுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆகும் அப்படிங்கிறத நான் தனியாக ஒரு வீடியோவாக போடுறேன். அது வேணுன்றவங்க மட்டும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அதிகமான கமெண்ட் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு தனியாக வீடியோ போடுறேன். ஓகேங்களா? இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் வந்து இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் வெளிநாடை பற்றி உங்களை நீங்கள் எப்படி டெவலப் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சினா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.